வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோட் படத்தோட ரிவ்யூ. ஒவ்வொரு செக்ஷனாக படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். முதல்ல வெங்கட் பிரபுவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு க்ரூ மெம்பர்ஸு ஒருங்கிணைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதிலே உங்களுக்கு தெரியும், பிரசாந்த் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நடிகர், டாப் ஸ்டார். அவர் விஜய் கூட நடிச்சிருக்கார். ஆமாம், விஜய் படத்தில் அவர் நடிக்கலை, விஜய் கூட நடிச்சிருக்காரு தான் சொல்லணும், இல்லைன்னா அவர் கோச்சுப்பார். அதை தவிர யோகி பாபு நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தவிர உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வெங்கட் பிரபுவோடைய ஆஸ் யூஷுவல் ஒரு கேங் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவருடைய தம்பி வைபவ் அப்படின்னு அவங்க எல்லாருமே படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சாட் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்குது. அது ராவுக்கே உதவக்கூடிய ஒரு டீம்னு சொல்கிறாங்க. அப்படிதான் ஆகணும். ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸு எந்த அளவுக்கு அவங்க இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட படத்தில் காட்டவே இல்லை. அது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருங்கிற போது அவங்க இன்டெலிஜென்ஸாக ஒர்க் பண்ணுறதை காட்டணும் இல்லையா, அது இல்லை படத்தில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்தது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நல்லா படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஜிக் மிஸ்டேக்கு படத்தில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இந்த டைமண்ட் டிடெக்டர் வச்சு யுரேனியத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் ஓவராலாக அந்த படத்தை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு லாஜிக்லாம் பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீன் பிளே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வீக்காக எனக்கு படுது. அதை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருந்தா கிட்டத்தட்ட அந்த 3 மணி நேரம் படத்தையுமே சூப்பராக த்ரூ அவுட் த ஃபிலிம் எங்கேஜிங்காக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது படத்துக்கு ரொம்ப கூடுதல் பலம் சேர்த்துது. சில ட்விஸ்டெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது, ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி. படத்தோட ஹைப் அளவுக்கு இது ஒரு ஹாலிவுட் ஃபீல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ கோலிவுட் அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அப்புறம் வெங்கட் பிரபுவோட டச் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அடிக்கிற சீனு படத்தில் இருக்குது. சில ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிள் TN07 CM 2026, இது என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த முதலமைச்சராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு 2026 விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இந்த டைரக்ஷனில் ரொம்ப மெனக்கெடலை அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரிப்டில் மிகப்பெரிய தொய்வு இருக்குது. ஸ்கிரிப்டு இந்த படத்தில் ஹீரோ கிடையாது. அதனால் டைரக்ஷனுக்கு ரொம்ப மெனக்கெடணுங்கிற அவசியம் கிடையாது. நிறையா டயலாக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் குறிப்பாக ஆக்டரு, அப்புறம் சாங், ஃபில்மோட ரெஃபரன்ஸ்லாம் வர மாதிரியான டயலாக்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பயன்படுத்தக்கூடிய பூமர் கிரிஞ்சுங்கிற வார்த்தைகள்லாம் ரொம்பவே அழகாக விளையாடப்பட்டிருக்கு அந்த படத்தில். ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, படத்தில் விஜய் அவர்களுக்கு பஞ்ச் இல்லை. ஏன்னா நிறையா படங்களில் விஜய் அவர்களுக்கு பலம் சேர்த்ததே இந்த பஞ்ச் டயலாக் தான். குறிப்பாக இந்த மாஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தது பஞ்ச் டயலாக் மூலியமாக தான், ரஜினி அவர்களுக்கு அடுத்தபடியாக. ஆனால் அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப மிஸ் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பாதிப்பு பயங்கரமாக வெங்கட் பிரபுவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சேசிங் சீன்லாம் ரொம்ப அருமையாக சினிமோட்டோகிராஃபி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா டேரக்டர் கேட்குறது தானே சினிமோட்டோகிராஃபர் தருவாங்க. ஆனால் சில ஷாட்லாம் ரொம்ப டிப்பிக்கல் சீரியலோடைய ஷாட் மாதிரி தெரியுது. ஆனால் ஓவரால் அந்த ப்ரெசன்ஸ் படத்தில் சினிமோட்டோகிராஃபி மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும். ஏன்னா நிறையா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கிறதுனால. மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, யுவன் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மியூசிக் தரலன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் கொஞ்சம் சுமார் தான். தேவையில்லாத இடங்களில் பாட்டு வந்திருக்கு. அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பாட்டுனாக்கா, சொர்க்கம் என்றாலும் அப்படிங்கிறதுக்கு ரீமிக்ஸு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பழைய பாட்டு போட்டுவிட்டு ஃபைட் பண்ண விட்டுருவார். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மாண்டேஜாக போகுது. சரி, இந்த ஸ்பார்க் பாட்டும் மட்ட பாட்டும் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அது ரெண்டுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளார திணிக்கப்படுற மாதிரி இருக்குது. டெக்னிக்கல்னு சொல்ல போனாக்கா, அந்த 3D ஃபேஸ் மேப்பிங் பண்ணிட்டாங்களா, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் லேக் அங்கே இங்கே இருந்துச்சு. அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசுங்கிறதுனால மன்னிச்சு விட்டுரும். அதுவும் குறிப்பாக
அவருடைய நான் ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், இல்லைனாக்கா ஸ்பாய்லர் ஆகிடும். ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல அது பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் பேக்ரவுண்டு விஎஃப்எக்ஸில் கோட்டை விட்டாங்க. அதான் ஏன்னு தெரியல. சரி, அடிஷ்னலாக என்னென்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேமியோ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க சில பேர். அது உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், யார் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் பிளாட்ஃபார்மில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் உணர்த்தத்தக்க ஒரு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேறு விதமான ஒரு அர்த்தத்தில் வந்து அது படுது. ஆனால் நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கப்படுறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு மேஷப் சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தந்துடுது. ஏன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நல்ல டயலாக் இல்லாட்டினாக்கா யூனிக்கான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சீன் வந்து அந்த படத்தோட வேல்யூ வந்து கூட்டும். உண்மையாக சொல்லணுன்னாக்கா விஜய் தான் இந்த ஒட்டுமொத்த படத்தையே வந்து தூக்கி நிறுத்துறாரு, தூக்கி பிடிக்கிறாரு, பயங்கரமாக நடிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்காக அந்த ஹீரோக்காக ஒரு யூனிக்கான ஷாட் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது லேக் ஆகுது. சில இடங்களில் நம்ம எந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் குழம்பி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இளைய தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அப்படி நீங்கள் குழம்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலையே வேணாம். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத ஒரு டைம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்து வாட்சிங். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அந்தளவுக்கு வயலன்ஸ்லாம் இல்லை. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல படத்தோடைய ரிவ்யூவை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.